வணக்கம் டு எவ்ரிஒன், வெல்கம் டு கேடெக் சேனல். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மெயில் மெர்ஜ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது நம்ம இப்போ வேர்ட் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி ஆன்லைன்லேருந்து இந்த சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் நீங்களே ரெடி பண்ணாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா நம்ம ஆன்லைன்லேருந்து கூட இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஆன்லைன்லேருந்து ஒரு சர்டிஃபிகேட் இது பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது இல்லாமல் ஐடி கார்டு, அதுக்கப்புறமேட்டு இன்விடேஷன், இந்த மாதிரி இருக்கிற எல்லா இடத்துலையுமே இந்த மெயில் மெர்ஜ் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வேர்டில் உங்களுக்கு அது பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் வேர்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் நான் பிளாங்காக ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இதில் நீங்கள் இதில் லே அவுட் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் லேண்ட்ஸ்கேப் இதை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இதோட சைஸ் A4, ஓகேங்களா? இதோட சைஸ் A4 கொடுத்துருங்க. ஓகே, இங்கே நீங்கள் இமேஜை இது பண்ணணும். பிக்சர் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா திஸ் டிவைஸ் இது கொடுத்தீங்கன்னா நான் டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கனால கிண்ண வந்துருச்சு. நான் இப்போது இந்த சர்டிஃபிகேட் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இது வந்துருச்சு. இப்போ நம்ம இதோட சைஸையும் A4க்கு மாற்றணும். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி இழுத்திங்கன்னா இதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ மாறாமல் அதோட இதுக்கு வரும். ஓகே, இப்போ நான் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணுன்னா, இந்த இடத்துல இங்கே மெயிலிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஸ்டார்ட் மெயில் மெர்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப் மெயில் மெர்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இங்கே வந்துடும். இந்த இடத்துல லெட்டர்ஸை இருக்கிறத இது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த டாக்குமெண்ட்டு தானே, யூஸ் திஸ் கரண்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட். இப்போ இந்த இடத்துல ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்க ஒரு ஃபைல் நமக்கு வேணும். அது எதுனா நமக்கு ஒரு எக்ஸல் ஷீட் CSV ஃபைலாக நமக்கு. ஓகே, நான் டெஸ்க்டாப்பில் அதை க்ரியேட் பண்ண போகிறேன். நான் இன்னும் அந்த ஃபைலை உங்களுக்கு க்ரியேட் பண்ணலை, நான் க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஒரு எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் நான் நியூ கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல நான் நேம் கொடுக்குறேன். நேம்னு சொல்லிட்டு இது ஒரு அவங்க என்ன கிளாஸ் இந்த மாதிரி ஒரு வச்சுக்கலாமா? ஓகே, கிரேட். ஸ்கூல். அதுக்கப்புறமேட்டு டேட். ஓகே, இப்போ நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ இங்கே ஃபஸ்ட் நேம் இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் இங்கே ஒரு 4 நேம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு கேட், சரி இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக க்ரியேட் பண்ணுறேன்.
ஃபஸ்ட் கிரேட், செகண்ட் கிரேட், தேர்ட் கிரேட், ஃபோர்த் கிரேட். ஸ்கூல் XX, XXX, டேட் வந்து 23, 24, 25, 26. இதை நான் வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்காக புக் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து இங்கே CSV, ஓகேங்களா, நம்ம வந்து CSVயை தான் சேவ் பண்ணோம். ஓகே, இதை நான் சேவ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் வேர்டை ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல வந்து ப்ரௌஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா டெஸ்க்டாப்பில் இந்த இடத்துல நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். இதை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இதில் செகண்ட் ஆப்ஷன் காப்பி அண்ட் மெர்ஜ் யுவர் கேரக்டர் லிஸ்ட். ஓகேங்களா, இதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருவோம். இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல வந்து அந்த இதை ஆட் பண்ணணும். இந்த இடத்துல வந்து நான் நேம் போட்டுக்கிறேன். இந்த சர்டிஃபிகேட் வந்து நம்ம க்ரியேட் பண்ண மாதிரி இருந்தால் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக இதில் நான் இது பண்ணுறேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு டைப்பிங் இது வேணும். அதனால் இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை நான் இங்கே வச்சுக்கிறேன். இதில் இருக்கிறதெல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ வந்து இங்கே நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆடு பிளாக்கு இந்த மாதிரி இருக்கும். இதில் மோர் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம க்ரியேட் பண்ண நேம், ஓகேங்களா, அந்த நேம் இருக்குது பார்த்தீங்களா, இதை இன்செர்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு இது வரும். ஓகேங்களா, அதுக்கேற்ற மாதிரி இந்த லெட்டர்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். நான் போல்டு பண்ணிக்கிறேன். அப்புறம் இதை நம்ம குறைச்சிக்கலாம். ஓகே, சென்டர் வர மாதிரி இதோட பேக்ரவுண்ட் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். அவுட்லைன் நோ ஃபுல் கலர். ஓகே, இப்போ நம்ம ஒரு இது இன்செர்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து கிரேட். இன்னொரு டெக்ஸ்ட் இதை ஆட் பண்ணிக்கிறேன். மோர் ஆப்ஷன், நெக்ஸ்ட் கிரேட். இதையும் நான் பெருசு பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டேட். Again insert text. More option. Next one school date நான் கொடுக்குறேன். ஜஸ்ட் இது ஓகே. இப்போ நான் வந்து இங்கே 3 இது பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம மெயில் முடிச்சு பண்ண போகிறோம். இங்கே வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே கேட் நம்ம நேம் கொடுத்த இடத்துல கேட் வந்துருச்சு. இங்கே 1 கேட் வந்து 1ங்கிறனால 1 வந்துருச்சு. டேட் வந்து 23. அதே இந்த இடத்துல நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா டாக் டு டேட் 24 போட்டிருந்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கார் இது மாதிரி வந்துடும்.
நெக்ஸ்ட் டாய் 426. நெக்ஸ்ட் நம்ம 4 தான் கொடுத்துருக்கோம், 4 வந்திருக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி தான் மெயில் மெர்ஜ் பண்ணணும். இதை வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு பிரிண்ட் ஆப்ஷன் கொடுத்து ஆல் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். நெக்ஸ்ட் இப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து இதை வந்து பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அப்போ வந்து நமக்கு வந்து பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே, இப்படி தான் நம்ம மெயில் மெர்ஜ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து நான் இவ்வளோ தான் கொடுத்துருக்கேன். இன்னும் இங்கே நீங்கள் எக்ஸ்ட்ரீமாக இது பண்ணலாம். ஒரு ஸ்கூல் நேமு, இந்த சர்டிஃபிகேட்டுக்கான ஒரு கண்டென்ட்டு எல்லாமே நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே, இப்படி தான் மெயில் மெர்ஜ் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான ஏதாச்சும் ஒரு வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அந்த வீடியோ